மாற்றிடு நற்செய்தியே, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார் சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. பாலகர் வாயினாலே துதி பாடல்கள் முழங்குதே, போற்றி பாடும் வாயை அடக்கக் கூடாது, தள்ளினோம் ஆகாதென்று, ஆனால் தலைக்கு மூலைக்கல்லாய் ஸ்திரமாய் கர்த்தர் மேல் வாழ்க்கையை கட்டுவோம், சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. அன்றாடம் என்னுடன் பேசி அன்பாய் விசாரிக்கின்றார், என்னோடு ஜீவிக்க இயேசு உயிர்த்தாரே, நம்பிக்கை உள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே, நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம், சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அவர் நாமம் இயேசு என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெருத்த மகிழ்ச்சி. இந்த காலையில் நம்ம சிந்திக்க போகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் மனிதனோட பேசுவது. ஆண்டவர் மனிதனோட பேசுவது. நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த கடவுள் நம்மளோட பேசுவாரா, நம்மளை மதிப்பாரா, எனக்கு அந்தஸ்து இல்லை, நான் ஏதோ பெரிய ஆள் இல்லை, என்ன தேடி இந்த கடவுள் வருவாரா, என்ன நேசிப்பாரா, பேசுவாரா? இந்த காலை நேரத்தில் நம்ம பார்த்தோம், நாங்கள் அப்போஸ்தலர் 17:27 நம்ம பார்த்தோன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்ம இந்த சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் ஏன் படைச்சார்னா, மனிதன் இதை படைச்சவர் யாருன்னு தேடி கண்டுபிடிப்பான்ட்டு அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என்னை கண்டுபிடிப்பாங்களான்ட்டு எதிர்பார்த்து இருக்கிறாரு. ஆனா மனுஷனோ அவரை தேடுறதில்லை. ஏன்னா இந்த கடவுளோட எப்படி நம்ம தொடர்பு கொள்றது, இந்த கடவுள் எப்படி நம்மளோட பேசுவார் என்ற கேள்விகள் இருக்கலாம். முதலாம் காரியம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் பேசும் காரியம் அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக பேசுகிறார். சங்கீதம் 19:1-2 நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் சிருஷ்டிப்பின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்னு போட்டிருக்கு. இரண்டாவது விதம், ஆண்டவர் முக்கியமான விதம் அவர் பேசுவது தன் வார்த்தையின் மூலமாக அவர் பேசுவது. 2 தீமோத்தேயு 3:16 நீங்க பார்த்தீங்கன்னா, all scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction and training in righteousness. ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தது இந்த வார்த்தை. அவர் பேசுகிறார், சத்தியவேதத்தின் மூலமாக பேசுகிறார்.
அதில் நம்ம பார்க்க போகிறோம் 3 சிறிய காரியங்கள் ஏன் நமக்கு ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் பேசுவது நமக்கு கேட்கலன்னா நமக்குள்ள நம்ம சுவிட்ச் போடலைன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. அவர் சைடில் தப்பு இல்லை, அவர் சைடில் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கு, நம்ம சைடில் ரிசீவர் ஆன் ஆகலை. அது ஏன் ஆன் ஆகலை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சத்தியவேதத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய வாட்டி அவர் பேசும்போது ஒரு அன்யூஷுவல் வார்த்தை பேசுவார். காதுள்ளவன் கேட்க கடவன். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே காது இருக்குதுங்க, ஆனா அவர் சொல்வாரு காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் ஏன் பேசுறாருனாங்க, நமக்கு காது இருந்தும் நம்ம கேட்காத ஒரு நிலைமையில நிறைய நேரம் இருக்கிறோம். முக்கியமாக ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல், ஏன் நம் கேட்க முடியாதுன்னா, நமக்கு அவர் என்ன பேச போறாரு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நம்ம அவர் என்ன பேசினாலும் நமக்கு தெரியும் என்ற ஒரு உணர்வில் நம்ம பேச முடியாது. ஒரு அன்யூஷுவல் காரியம் நடக்குதுங்க. யோவான் 12க்கு நம்ம திருப்பி பார்த்தோம்னா, யோவான் 12 28-30 ஒரு வித்தியாசமான காரியம் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது வானத்திலிருந்து பிதா இயேசு சாமியை குறித்து சாட்சி பகருகிறார். ஆடிபிள் வாய்ஸ் which everybody can hear. அங்க இருந்த மக்களுக்கு எல்லாரும் கேட்கிற மாதிரி பரமபிதா பரலோகத்திலிருந்து இயேசு சாமி குறித்து அவர் பேசுகிறார். ஆனா பாத்தீங்கன்னா 2 கூட்ட மக்கள் அங்க இருந்தாங்க, பரிசேயர், சதுசேயர். அந்த 2 கூட்டம் என்ன இந்த சத்தத்தை கேட்டு சொல்லுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். யோவான் 12 28-30 பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டம் செல்லுது, அங்க மேல இருந்து வந்த சத்தம் இடி முழக்கம். மேல இருந்து வந்த சத்தம் இடி முழக்கம். அடுத்த குழு என்ன சொல்லுது, இல்ல இல்ல இல்ல, ஒரு ஏஞ்சல் தான் அங்க இருந்து பேசிருச்சு, தேவ தூதன் பேசினார். ஒரு கூட்டம் இடி முழக்கம், ஒரு கூட்டம் தேவ தூதன். 2 ராங். யார் பேசினா? பரமபிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார். யாருக்கு பேசினார்? இயேசு கிறிஸ்துவுக்கு பேசல, இந்த பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் பேசினார். ஆனா 2 குரூப்புமே அதை மிஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் பேசுவாரு, ஆனா நமக்கு அது புரியாம போயிருது. ஏன்? சதிசேயர்லாம் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு மரணத்துக்கு மேல வாழ்க்கை இருக்குன்றதே நம்பிக்கை கிடையாது, ஏஞ்சல்ஸ்னு நம்பிக்கை கிடையாது. மேல இருந்து சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு நேச்சுரல் ரீசன் ஏதாவது இருக்கணும். மேல இருந்து வர சத்தம் எல்லாம் இடி முழக்கம். அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. பரிசேயருக்கு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டுன்னு நம்புறவங்க, ஆவிக்குரிய ரீதியில காரியங்கள் உண்டுன்னு நம்புறவங்க, ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க என்று நம்பிக்கை உண்டு. அவங்களுக்கு என்ன, கடவுள் பேசுறாருன்றதுக்கு பதில அங்கிருந்து வர சத்தம் எல்லாம் தேவதூதன் பேசுகிறான். 2 பேருமே ஆண்டவர் பேசினதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏங்க? அவங்க இருதயத்தில் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி. நம்ம ஆண்டவர் பேசுறத கேட்கணும்னா இதே போல நம்ம பெருமையோடு போக முடியாது. எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அவர் பேசுறது நமக்கு கேட்காது. முதல் காரியம். 2வது காரியம், 2 தீமோத்தேயு 4:3 போட்டிருக்கு. கடைசி காலத்துல என்ன நடக்கும்னா, ஒரு கூட்ட மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை சொல்றத மாத்திரம் கேட்டுக்குவாங்களாம். என்ன? அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன டிசைட் பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு சாதகமாக பேசுற மக்களை மாத்திரம் நான் மதிப்பேன், அவங்க சொல்றத மாத்திரம் கேட்டுக்குவேன், என் வாழ்க்கை குறித்து அவங்கள ஒன்றும் சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்கங்க. நீங்கள் டெலிவிஷனை போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வித்தியாசமான உபதேசம். ஒரு கூட்ட மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கிருபைனால ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் என்ன பாவத்தில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஏன்? ஆண்டவர் ஆல்ரெடி மன்னிச்சிட்டாரு, நீங்கள் இப்போ செய்கிற பாவம் மாத்திரம் இல்லை எல்லா பாவத்தையுமே மன்னிச்சிட்டாரு, அதனால நீ பாவத்தை விட்டு வெளியே வரணுன்றது ஒன்றும் கண்டிஷன் கிடையாது, எப்படினாலும் வாழ்ந்துடலாம். அது கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதை நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, அவங்க என்னத்தை கேட்குறாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்ட்டு
கேட்குறாங்களா, இல்லைன்னா அவங்க இச்சைக்கு ஏற்ற பேசுகிற மக்களை மாத்திரம் தனியாக அவங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி வச்சு அதை மாத்திரம் கேட்குறாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இப்படிப்பட்ட உபதேசத்தை? அவர் சொல்கிறாரு, broad is the way that leads to destruction and narrow is the way that leads to life. அப்படின்னா என்ன? ஒரு பெரிய கூட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் பாதாளத்தை நோக்கி போகிறாங்க. ஒரு சிறு கூட்ட மக்கள் தான் நித்திய ஜீவனின் வழி என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அந்த வழி என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் தேவன் உங்களோட பேச காத்து இருக்கிறார். நம்ம பார்த்தோம், அந்த சுவிட்ச் நம்மக்கிட்ட தான் இருக்குங்க. கேட்கணும் அப்படின்னு ஒரு இருதயத்தோட நம்ம போனோன்னா நிச்சயமாகவே பேசுவார். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், இல்லைனா என் இச்சைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசினார்னா நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் அவரால் பேச முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரம் கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நான் நீர் பேசுவதை கேட்க விரும்புகிறேன். என்னோட பேசும் தெய்வம் நாங்கள் கேள்விப்படுகிறோமே. கண்ணை உண்டாக்கின தேவன் அவர் காணாமல் இருப்பாரோ? காதை உண்டாக்கின தேவன் அவர் கேளாமல் இருப்பாரோ என்று சத்திய வேதத்தில் போட்டிருக்கிறதே. இந்த தேவனை நோக்கி நாம் இந்த காலையில் கூப்பிடும் பொழுது உண்மையான இருதயத்தோடு நாம் கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களோட பேசுவார். என் மகனே, என் மகளேன்னு பேசுவார். சத்திய வேதத்தின் மூலமாக தெளிவாக பேசுவார். நாம் அவரிடம் பிரார்த்தனை செய்வோமா? ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு இருக்கும் அருமையான மக்களில் ஒரு சில மக்களுக்கு இந்த கேள்வி இருக்கலாம், இந்த பெரிய தேவன், அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தேவன், இவரோடு நாம் பேச முடியுமா? அவர் பேசினால் கேட்க முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு இருக்கும் மக்களுக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே சத்திய வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரோட பேசுறதற்கு காத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை உண்மையாக தேடும் பொழுது தேவாதி தேவன் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சத்திய வேதத்தை படிக்கும் பொழுது தேவாதி தேவன் அவர்களோட பேச வேண்டும் என்று கேட்கிறேன். அதை தவிர மக்கள் இருக்கலாம் ஆண்டவரே, அவர்கள் உம்மை தேடி சோர்ந்து போய் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் புயல்களால் அடிக்கப்பட்டு கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம். தேவாதி தேவன் இந்த நேரத்தில் அவர்கள் உம்மை தேடி வரும் பொழுது கர்த்தாவே சத்திய வேதத்தின் மூலமாக அவர்களை பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே.